வணக்கம் அண்ட் வெல்கம் டு விப்புரா ஃபேஷன்ஸுங்க. நேற்று நம்ம பேசிக் ஹேண்ட் ஸ்டிச்சில் ரன்னிங் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம ஹெம்மிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஊசியில் இந்த மாதிரி நூலை கோர்த்ததுக்கப்புறமா இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு பார்த்திங்கன்னா 2 எட்ஜ் இருக்கும். அந்த 2 எட்ஜில் ஒரு எட்ஜ் நூல் இருக்கு இல்லையா, அதை அப்படி விட்டுட்டு ஒரே ஒரு நூலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கங்க. யூஸ்வலாக 2 நூலையும் எடுத்து நம்ம சுற்றி நாட் போடுவோம். ஆனால் ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு ஒரு நூலை மட்டும் இந்த மாதிரி எடுத்து சுற்றி இப்படி நாட் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு நூல் இப்படி விட்டுறணுங்க, நாட்டில் சேர்க்கக்கூடாது. அந்த இன்னொரு நூலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்வாசி அளவில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. மீதி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் நூல், ஒற்றை நூலாக தாங்க இருக்கணும். நம்ம பார்க்க போகிற முதல் ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு பேர் நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்கங்க, இல்லைன்னா விப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நேற்றுக்கு ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரியே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இடையில ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்குங்க. இங்கே 1/2 இன்ச்சு 1 இன்ச், அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் 1/2 இன்ச், அப்புறம் ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நேற்று மாதிரியே தான் அதுக்கப்புறமா திருப்பி அதை ஃபர்தராக இன்னொரு மடிப்பு மடித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா மடித்ததுக்கப்புறமா இந்த துணியை இப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மடிப்புடைய அடிப்பக்கம் இந்த இடத்துல இப்படி இந்த மடிப்போட அடிப்பக்கம் பார்த்துக்கோங்க, தெரியுதாங்க? இந்த இடத்துல இப்படி இந்த ஊசியை நீங்கள் குத்துங்க. குத்தி இந்த மாதிரி வெளியே எடுத்திங்கன்னா அந்த நாட் பார்த்திங்கன்னா அடியில் துணிக்கடியில் மறைஞ்சிரும் உங்களுக்கு. இப்போது இந்த நூலை குத்திருக்கோம், அதுவே ஒரு 1/4 இன்ச் தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு 1/4 இன்ச்லேயும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதாவது இந்த 1/2 இன்ச்சு, அடுத்து இந்த 1/4 இன்ச்சு, அதுக்கடுத்து இந்த 1/4 இன்ச், ஒவ்வொரு 1/4 இன்ச்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. 1/4 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த துணியை இந்த நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரலை சுற்றி இல்லைன்னா உங்களுக்கு அதுதான் பார்த்திங்கன்னா துணியில் தைக்கும்போது ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னாங்க, இந்த அடியில் இருக்கிற துணி இருக்கு இல்லையா, அதில் 2 நூல் அளவு தான் துணி எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இப்படி துணி எடுத்து இந்த மேலே டாட் புள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா 1/4 இன்ச்சுக்கு, இப்படி குத்தி இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சுக்கு பேர் தான் விப் ஸ்டிச். அடுத்த ஸ்டிச் அதே மாதிரி கீழே இருக்க துணியில் ஒரு 2 நூல் அளவு எடுத்துகிட்டு துணியில் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு வாங்குங்க. நீங்கள் மேலே இருக்க துணியை மட்டும் தைச்சிட்டு வந்துடக்கூடாதுங்க, கீழே இருக்க துணியையும் சேர்த்து தான் நீங்கள் தைக்கணும். சில சமயம் மேலே இருக்க துணியில் மட்டுமே நீங்கள் தையல் போட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தைச்சிட்டு விட்டதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஃபோல்டிங் அப்படியே ஓப்பன் ஆகிடுங்க. இந்த ஸ்டிச்சுக்கு பேர் விப் ஸ்டிச்சுங்க. இதை எந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் ஏரியாவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. நெக் ஏரியாவில் அண்ட் ஸ்லீவில் இந்த வெப் ஸ்டிச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கையை அடுத்தடுத்து நகட்டி இந்த மார்க் எந்த இடத்துலலாம் போட்டிங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சின்னதாக துணி எடுத்து இப்படி க்ராஸாக விட்டு இப்படி இழுத்துட்டே வந்துடுங்க. அதே மாதிரி தைக்கும்போது இந்த ஃபோல்டிங்ஸ் உங்களுக்கு இப்படி பிரியுங்க. அதனால் எக்ஸாக்டாக தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பால் பின் இருக்கு இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு துணியை அப்படி உங்ககிட்ட பால் பின் இல்லைன்னா நேற்று நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதை மேலாப்பில் இந்த இடத்துல ஓட்டு தையல் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டிங்ஸ் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கே பால் பின் போட்டிருந்தோம் இல்லையாங்க, அதெல்லாம் நீங்கள் தைக்க வர்ற இடத்துக்கிட்ட உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்ததுமே அதை நீங்கள் கழட்டி எடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் கையில் குத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சான விப் ஸ்டிச்சை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல இப்படி குத்தி நம்ம நேற்று நாட் போட்டோம் இல்லையாங்க, அதே மாதிரி தான் இப்படி குத்தி எடுத்திங்கன்னா ஒரு சின்ன ரவுண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ரவுண்டில் திருப்பி ஊசி இப்படி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு என் நாட் அழகாக ஃபார்ம் ஆயிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். 2வது டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க லாக் ஸ்டிச். அதுக்கும் இதே மாதிரியே நம்ம எப்படி 1 இன்ச்லேயும் 1/2 இன்ச்லேயும் மார்க் பண்ணி மடித்து எடுத்தோம், அதே மாதிரியே மடித்து பின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு 1/4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டோம் இல்லையா, இந்த லாக் ஸ்டிச்சுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு, அதாவது இங்கே ஒரு 1/2 இன்ச், 1 இன்ச், 1.5 இன்ச்
2 இன்ச் 2.5 இன்ச்சுன்னு இந்த மாதிரி 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முதல் ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரியே சிங்கிள் த்ரெட்டில் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு நீடில் கலட்டிடலாம். எதனாலன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது தைக்க போகிறோம், அது நம்ம கை குத்தும், கொஞ்சம் மடக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. இப்போது அதே இதை தைச்ச மாதிரி தான் இந்த இடத்துல இப்படி இந்த த்ரெட்டை இப்படி குத்திடுங்க. குத்தி தையல் போட்டு வெளியே இந்த எடுத்துருங்க. இந்த நாட் ஸோ தட் உள்ள அடிப்பக்கமாக மறைஞ்சிருங்க. இப்போது இந்த ஃபோல்டட் துணியில் மட்டும் நாட் போட்டோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு தையலே இந்த இடத்துல அடியில் இருக்க துணியில் ஒரு 2 நூல் எடுத்துகிட்டு இப்போது இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஃபோல்டடும் அடி துணியும் சேர்ந்து ஹெம் பண்ண மாதிரி இப்படி நாட் விழுந்துருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது கீ துணியிலேருந்து ஒரு அடி துணியிலேருந்து ஒரு 2 நூல் எடுத்துகிட்டு இப்படி இப்போ மே துணியில் இப்படி தையல் போட்டு அதுக்கப்புறமா ஊசி வெளியே வந்ததும் இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த சைடு நூலை எடுத்து இப்படி ஊசிக்கு மேலே அப்படி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஊசியை இப்படி வெளியே எடுங்க. எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி விழுந்துடும். அதனால தான் இதுக்கு பேர் லாக் ஸ்டிச். இப்போது அடுத்த தையலும் அதே மாதிரியே தான் அடியில் ஒரு 2 நூல் அளவுக்கு எடுத்துகிட்டு இப்படி க்ராஸாக இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு திருப்பி அதே மாதிரியே தான் இந்த நூலை இந்த ஊசிக்கு மேலே இப்படி விட்டுட்டு இப்போ இந்த ஊசியை இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. பாருங்கள், அதே மாதிரியே லாக்காக விழுந்துடும். இப்படி இப்போ நூலை இப்போ மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அடி நூலில் லைட்டாக ஒரு 2 நூல் அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ இப்படி க்ராஸாக விட்டுட்டு இந்த நூல் இருக்கு இல்லையாங்க, இதை இப்படி மேலே விட்டு திருப்பி இப்படி எடுத்திங்கன்னா இந்த லாக் ஸ்டிச் விழுந்துருங்க. இந்த நூலை நீங்கள் முதலையே இந்த மாதிரி மேலே கொண்டு போய் வச்சுட்டு அப்புறமா ஒரு தையல் போட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நூலை வெளியே எடுத்து விட வேண்டியது, அதாவது ஊசியை சுற்றி நீங்கள் எடுத்து விட வேண்டியது இருக்காதுங்க. இதை பாருங்கள், முதலையே இந்த நூலை இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போயிடுங்க. கொண்டு போனதுக்கப்புறமா அடியிலேருந்து இத்தினூண்டு நூல் எடுத்து இப்படி ஒரு ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த லாக் ஸ்டிச் அழகாக வந்துடுங்க. இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சுங்க அடியில் பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து அது ரொம்ப லைட்டாக ஒரு 2 நூல் அளவுக்கு துணி இந்த மே ஃபோல்டிங் இதை அப்படியே எடுத்திங்கன்னா இந்த லாக் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கப்புறம் அதை எப்படி லாக் பண்ணணுன்னா நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்தோம் இல்லையா ரன்னிங் ஸ்டிச்சில், அதே மாதிரி தான் ஒரு 2 நூல் அளவுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இப்படி ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். இந்த ரவுண்டுக்குள்ளே ஊசியை விட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஒன்று அழகான என் நாட் விழுந்துருங்க. இப்போ நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ஹெம் ஸ்டிச் லாக் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டாட் மாதிரி தான் உங்கள் தையல் பின்பக்கம் தெரியணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சுங்க. இந்த தேர்ட் டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு பேர் நார்மல் ப்ளஸ் லாக் ஸ்டிச்சுங்க. இப்போது இதுக்கும் ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரியே இப்போ இந்த நாட் அடியில் போகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஸ்டிச் நம்ம ஒன்று போட்டோம் இல்லையா விப் ஸ்டிச், கீழே அடியிலேருந்து ஒரே ஒரு 2 நூல் மட்டும் எடுத்து இப்படி ஒரு தையலுங்க. 4 நார்மல் ஹெம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். இதுக்கும் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நெருக்கமாக ஹெம்மிங் ஸ்டிச் வேணும்னா 1/4 இன்ச்சில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. 4 இந்த நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 4 நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ நம்ம இது வரைக்கும் 3 நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச் போட்டிருக்கோங்க. நான் இது 4வது நார்மல் ஸ்டிச்சுங்க. அதாவது 2வது ஹெம்மிங் ஸ்டிச்சையும் ஃபஸ்ட்டு ஹெம்மிங் ஸ்டிச்சையும் கலந்து போடுறதுக்கு பேர் தான் தேர்ட் ஹெம்மிங் ஸ்டிச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச் கிட்ட வரும்போது இப்படி கீழேருந்து லைட்டாக துணியிலேருந்து எடுத்துட்டு அந்த செகண்ட் ஹெம்மிங் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அது மாதிரி இந்த நூலை இப்படி மேலே விட்டுட்டு இப்போ இந்த ஊசியை இப்படி வெளியே எடுத்திங்கன்னா தேர்ட் டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், 4 ஸ்டிச் நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச் போடுவோம். 5வது ஸ்டிச் பார்த்திங்கன்னா லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் திருப்பி இப்போ பழையபடியே 4வது ஸ்டிச் பார்த்திங்கன்னா நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச் போடுவோங்க. சாரி, 4வது இல்லை, அந்த 5th ஹெம்மிங் ஸ்டிச்சை முடிஞ்ச உடனே 1வது ஸ்டிச்.
இதுக்கடுத்து வர 5வது ஸ்டிச் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு லாக் ஸ்டிச்சுங்க. இதுதான் 3rd டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் செகண்ட் ஸ்டிச்சையும் கலந்து போடுறதுக்கு பேர் தான் 3rd டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச். எல்லோரும் கண்டிப்பாக இதை இன்றைக்கி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுங்க. தைக்கும் போது யாரும் கையில் குத்திக்காமல் தைச்சிக்கோங்க, கவனமாக இருங்க. அண்ட் இப்போது இது 5வது ஸ்டிச்சுங்க. பாருங்கள், 4 ஸ்டிச் போட்டோம். திருப்பி இதை ஒரு மேலே விட்டு அந்த லாக் ஸ்டிச்சுங்க. இப்படியே நம்ம எண்ட் வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இப்போ கடைசியாக வந்தாச்சுங்க. இந்த இடத்துல அதே மாதிரியே லாஸ்ட்டாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு என் நாட் நம்ம ஆஸ் யூஷுவல் போடுவோம் இல்லையாங்க. இப்படி எடுத்ததுமே இந்த சின்னதாக ஒரு ரவுண்டு வருது இல்லையா, இதில் இப்படி குத்தி எடுத்திங்கன்னா என் நாட் விழுந்துடும். 3rd டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 4 நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு இடையில் ஒரு 5வது லாக் ஸ்டிச் போட்டுட்டு வரதான் 3rd டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச்சுங்க. பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்தா பேக் சைட் இந்த மாதிரி, அதாவது இதுதான் ஃப்ரண்ட் சைட், இந்த மாதிரி தாங்க இருக்கணும். சின்ன சின்ன டாட் மாதிரி தெரியணுங்க. இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் மாதிரியே இந்த இடத்துல ஒரு சின்னதாக அடியில் ஒரு 2 நூல் அளவு எடுத்துகிட்டு இப்படியே மேலே இப்படி எடுத்துருங்க ஊசியை. இப்போது அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல அந்த நூல் எடுத்தோமோ அதே இடத்துலையே குத்தி அந்த நூல் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே வர மாதிரி நீங்கள் இப்படி எடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சைடில் அந்த ஊசி தெரியக்கூடாது. இருங்க, இப்போது அதே மாதிரியே வர மாதிரியே இப்போ இந்த ஃபோல்டிங்கை எடுத்துட்டு இப்போ இந்த நூலை ஊசியை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துல அடியில் ஒரு 2 நூல் இப்படி சேர்ந்தாப்பில் எடுத்து மேலே அந்த ஃபோல்டிங் மேலே வச்சு இது நீங்கள் குத்தி எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி அந்த ஃபோல்டிங்குள்ளேயே அந்த எந்த இடத்துல குத்தி எடுத்திங்களோ அதே இடத்துல குத்தி இப்படி இந்த ஃபோல்டிங்கில் வெளியில் வர மாதிரி அந்த 1/2 இன்ச்சில் இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறமா திருப்பி அந்த இடத்துல அடியில் 2 தையல் நூலால் மட்டும் அளவுக்கு இப்படி எடுத்துருங்க. திருப்பி அதே இடத்துல குத்தி நீங்கள் திருப்பி இப்படி கொண்டு போயிடுங்க. என்னென்னா முன்னாடி பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு டாட் தான் தெரியும் இந்த தையலில். உங்களுக்கு இருங்க, பின்னாடி பக்கம் காட்டுறேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னாலும் ஒரு டாட் தாங்க தெரியும் இந்த தையலில். இதனால தான் இதுக்கு பேர் இன்விசிபிள் ஸ்டிச்சுங்க. இதே போலயே இப்போ இந்த இன்விசிபிள் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம இன்விசிபிள் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என் நாட் போட்டுக்கலாங்க, ஆஸ் யூஷுவல் தாங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 2 நூல் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஃபார்ம் ஆகும் இல்லையா, இதில் விட்டு எடுத்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக என் நாட் போட்டு நம்ம இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்விசிபிள் ஸ்டிச் பார்த்திங்கன்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பின் பக்கம் 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் மட்டும் தாங்க தெரியும். தையல் எந்த பக்கம் வந்திருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இது பேர் இன்விசிபிள் ஸ்டிச். இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய கொஷின் என்னன்னு பார்த்திங்கன்னா, எத்தனை டைப் ஆஃப் ஹெம்மிங் ஸ்டிச் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதாவது நம்ம கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். அண்ட் செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆவதாக ஒரு ஹெம்மிங் ஸ்டிச் நம்ம போட்டோம் இல்லையா, அதில் எந்த 2 ஹெம்மிங் ஸ்டிச்சை நம்ம கலந்து அந்த 3rd ஹெம்மிங் ஸ்டிச்சை பண்ணோம் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லோரும் கண்டிப்பாக இன்றைக்கி ஹெம்மிங் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. பண்ணுவீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணி கம்ப்ளீட் பண்ண அப்புறம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.